திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஒரு திடீர் ஆய்வு செய்திருக்கிறார். அந்த டைமிங் பார்த்தா இது ஏதோ ஒரு செய்தியை பின்னுக்கு தள்ளுவதற்காக செய்யப்பட்ட முயற்சியோ நடத்தப்பட்ட ஆய்வோ என்ற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் திரு இளந்திரையன் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் அசோக்குக்கும் முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இதுல விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா, நீதிமன்றத்துல தாவேகா அரசு என்னங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்லி நீதிபதி கேட்டா, சிடிஆர் இருக்குங்க. என்னங்க சொல்லுது சிடிஆர்னா, ஒரே இடத்துல 2 பேரும் இருந்தாங்களாம். இதுதான் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எடுத்த முயற்சியா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. பதில் இல்லை. தாவேகாவுடைய அந்த குதிரை பேர அரசியலை மறைப்பதற்காக திமுக மீது பழி போட்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்தார்கள். கைது செய்து ஒரு சென்சேஷனை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அந்த திட்டம் தவிடு பொடியாயிடுச்சு. திமுக சட்டத்துறை சாதாரணமானது கிடையாது.